மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களை சொல்லிக்கொண்டே வந்து வியதாதி ஜகத் பிரசூஹு என்று சொன்னார்கள். அதாவது வியத் ஆதி ஜகத்தை பிரசவித்தவள், ஆகாயம் முதலான ஜகத்தை பிரசவித்தவள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இப்படி செய்தவள் அடுத்ததாக உயிர்களை படைத்த பிறகு அந்த காக்கும் வேலையும் அவள்தானே செய்வாள். அதற்காக சொல்லப்பட்ட நாமாவளி ஓம் சர்வ வியாதி பிரசமன்யை நமஹ. ஓம் சர்வ வியாதி பிரசமன்யை நமஹ. இப்போ இதில் சர்வ வியாதி பிரசமனி அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சர்வ வியாதி அப்படின்னு சொன்னோடனே எல்லா ரோகங்கள், எல்லா நோய்கள். இந்த பிரசமனி அப்படின்னு ஒரு வார்த்தை, சமணம் செய்தல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சமணம் செய்தல் அப்படிங்கிறது என்னது? சமநிலைப்படுத்துதல். முன்னாடி அந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, எவையெல்லாம் நம்மை துன்புறுத்துகின்றதோ, எவையெல்லாம் நமக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றதோ அவைகளை அடக்கி நம்மை குணமாக்கி எல்லா வியாதிகளையும், இதுதான் கிடையாது, எல்லா வியாதிகளையும் குணமாக்கி முக்கியமாக என்ன பண்ண போறா? மோட்ச மார்க்கத்திற்கு திருப்புவாள். அப்போ இந்த வியாதின்னு சொன்னவொன்னே நம்ம இந்த சரீரத்திற்கு வரக்கூடிய அனைத்து வியாதிகளும் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆனால் முக்கியமாக இந்த ஜீவன் அப்படின்னு ஒன்று வந்த உடனேயே அந்த ஆத்மாவிற்கு வியாதி அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரீரம் கிடைத்த பிறகும் அந்த வியாதி அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த லோகத்தில் வரும் பொழுதே நம்முடைய இயற்கை சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த வியாதி அப்படிங்கிறதுக்கு அந்த மூல வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசேஷத்தக அதீயத்தே அப்படின்னு சொல்றது. அதாவது வெளியில் இருந்து வந்து நம்மில் பதிவது அப்படின்னு சொல்றது. அப்போ வெளியில இருந்து தாங்க வருது நம்மக்கிட்ட. நமக்குள் நாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம். ஆக இந்த ஆதி வியாதி அப்படின்னு சொல்றது மனநோய் அப்படின்னு சொல்றது. இந்த மனநோய் அப்படிங்கிறது மனதை பாதிக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மனநோய் அப்படிங்கிறது நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த லோகத்தில் சுற்றி சுழன்று தப்பான வழியில் செல்வது கூட மனநோய் தான். ஏன்னா நல்ல வழி நிறைய இருக்கு. அம்பிகையை நமக்கு காண்பிக்கிறாள், சத் சங்கத்தை நமக்கு காண்பிக்கிறாள். அப்ப அந்த நல்ல வழியில் மாற்றுபவதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் எல்லா வியாதிகளையும் அடக்கி நம்மை குணமாக்கி நம்மை நல்வழியில் மாற்றி மோட்ச மார்க்கத்திற்கு திருப்புவாள் என்று சொல்கிறார்கள். அதுதான் இங்க வியாதி அப்படின்னு சொல்வது. ஆக சரீரத்திற்கு வரக்கூடிய அத்தனை வியாதிகளையும் அவள் தான் நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்ததாக பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய தீர்க்கவே முடியாத வியாதின்னு ஒன்று சொல்றோமே, அந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டை விஷயங்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடியவளும் அவள் தான். அகங்காரம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்தா கூட அது பெரிய நோய்ங்க. எந்த வியாதியையும் நாம் தீர்க்க முடியும். நம்மிடம் அகங்காரம், மமக்காரம் அப்படிங்கிற ஒரு வியாதி மட்டும் இருந்துச்சுன்னா நாம் எதிலுமே மோட்ச மார்க்கத்திற்கு செல்வதற்கு அவள் தயாராக இருந்தால் கூட, நம்மை வழி நடத்துவதற்கு அவள் தயாராக இருந்தால் கூட, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் மமக்காரம் என்ன பண்ணும்னா அந்த பாதைக்கு செல்ல முடியாமல் நம்மை தடுக்கும். அப்போ முக்கியமாக எதை நாம் நம்மிடம் இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னா இந்த அகங்காரம் மமக்காரம். இந்த பெரிய வியாதியை நம்ம நினைச்சாதான் நீக்க முடியும். அப்படி நீக்கினால்தான் அவள் நம்மை குணப்படுத்தக்கூடிய அந்த வித்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும், அந்த சக்தியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மகாபெரிவா சரணம்.